ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளிவேலன் சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வள்ளியை தான் காமிக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் ஆசைப்பட்டவன் தான் வேலு, கடைசியில் வேலு மேலே நாம் புகார் கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேலு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா மறுநாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. அப்போ ரஞ்சித் வள்ளியை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாரு வள்ளி, உன் வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாமல் இன்னைக்கு மாமாவை இப்படி அறையும் குறையுமா விட்டுருக்கான். இப்போ மாமா கண் மொழிப்பாரா இல்லையாங்கிற சந்தேகமாகவே இருக்குது. இன்றைக்கி மாமா கௌரவத்தை இல்லாமல் பண்ணி இன்னைக்கு மாமாவோட உயிரை இல்லாமல் போகிற அளவுக்கு அந்த வேலை பண்ணி வச்சுருக்கான். இப்போது நீ இன்னைக்கு கோர்ட்டில் சொல்ல போகிறது தான் இப்போது மாமா உயிரை காப்பாற்ற போகுது. நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுத்துக்கோ. மாமாவோட உயிரும் கௌரவமும் முக்கியமா இல்லை அந்த வேலு முக்கியமானு? இப்போது நீ வேலுவுக்கு ஆதரவாக சாட்சி சொன்னேன்னு வச்சுக்கிங்க. இதை மாமா மட்டும் கேட்டாருன்னு வச்சுக்கோ, அப்படின்னா நம்ம பொண்ணு வேலு மேல ஆசைப்பட்டு தான் இப்படி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக அவரு உடைஞ்சு போயிடுவாரு. இதனால அவரு இல்லாம கூட போகலாம் அப்படின்னு போதும் வள்ளி அதிர்ச்சியாராங்க. இதுக்காக நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு. இங்க பாரு, நடக்க போறதான் சொல்றேன். இங்க பாரு, எனக்கும் மாமா மேல அக்கறை இருக்கு. நான் ஒன்றும் வேலு மேல இருக்கிற பொறாமையில சொல்லிட்டு இருக்கல. இப்போ நீ சொல்ல போற நீ இப்போ கொடுக்க போகிற வாக்குமூலத்தால் தான் மாமாவோட கௌரவம் காப்பாற்றப்படும். அதே மாதிரி அவரும் உயிரோடு இருப்பார். மாமா முக்கியமா இல்லை அந்த வேலு முக்கியமானு நீ ஏன் முடிவு எடுத்துக்கோ. ஆனால் நான் சொல்கிறத சொல்லிட்டு வள்ளி அப்படின்னும் போது இந்த பக்கம் வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரஞ்சித் வேதவள்ளிக்கிட்ட, அம்மா நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். கண்டிப்பாக வள்ளி நமக்கு சாதகமாக தான் பதில் சொல்ல போகிறான். அந்த வேலு நிரந்தரமாக உள்ளே போகிறது உறுதி அப்படின்னதும் இதான்டா தேவை. ஏன்னா இப்போதைக்கு வள்ளிக்கு அவங்க அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கு, வேலு மேல ரொம்ப கோபமா இருக்கு. அதனால தன்னோட அப்பா நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக வேலுவுக்கு எதிர்பார்த்தா அவ சாட்சி சொல்லுவாங்கிற மாதிரி அந்த இடத்துல வேதவள்ளி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாருமே கிளம்பி நேராக கோட்ஸுக்கு வராங்க. இந்த பக்கம் ஜானகியும் முத்தையாவும் நின்றுட்டு இருக்காங்க. உடனே நான் வள்ளிக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு வள்ளிக்கிட்ட பேசலான்னு வரும்போது வேதவள்ளி தடுத்து நிறுத்துறாங்க. உன்னாலையும் அந்த வேலுவாலையும் தான் இன்னைக்கு என் தம்பி படுத்த படுக்கையாக கிடக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கேயும் வள்ளி கூட பேச வருவேன். என்ன வள்ளி மனசை மாற்றி அந்த வேலுவை வெளியில் எடுக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னும் போது, இங்கே பாரு, இடையில நீ பேசாத. இவ்வளோ பிரச்சனைகள் வந்ததுக்கு முழு காரணம் நீதான். பாத்தியா வள்ளி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ எங்க யார் மேல பழி போடுறாங்கன்னு. இங்க பாரு, இப்போ எதுக்காக நீங்க வந்திருக்கா அப்படின்னு வேதவள்ளி கேட்டதும், நான் என் பொண்ணும் வள்ளி கூட பேசணும், நீ தள்ளு அப்படின்னும் போதும் உடனே நம்ம வள்ளி இங்க பாருங்கம்மா, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நீங்க எனக்கு அம்மாவும் கிடையாது, நான் உங்க முகத்துல முழிக்கவும் மாட்டேன். கடைசியில நீங்களும் அந்த வேலு கூட சேர்ந்து என் அப்பா கௌரவத்தையும் இல்லாம பண்ணதும் இல்லாம இன்னைக்கு அவரை படுத்த படுக்கையா போட்டுட்டீங்களே. நான் உங்க கூட பேச தயாராயில்லை, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னும் போது, இங்க பாரு, அதான் வள்ளியே சொல்லிட்டால, இனி அவ பேச மாட்டா, கிளம்பு அப்படின்னும் போதும், இங்கே பாரு வள்ளி, சரி நீ என் கூட பேச வேணாம், ஆனால் நான் உன் கூட பேசணும், நான் பேசுகிறத கேளு. இங்கே பாரு, வேலு உண்மையில உயிரே வச்சிருக்கான். இப்போ நான் மட்டும் வேலுவை உன் கழுத்தில் தாலி கட்ட சொல்லாமல் இருந்திருக்கேன். இன்னைக்கு இந்த பொறுக்கியும் கழுத்தில் தாலி கட்டிருப்பான் அப்படின்னு போதும். ஹலோ, யாரை பார்த்துங்க பொறுக்கின்னு சொல்கிறீங்க அப்படின்னு ரஞ்சித் கோவப்படுறாங்க. வேறு யாரு, உன்னை தான், நீ மட்டும் ஒழுங்கா. இங்கே பாரு வள்ளி, இந்த கொடூரமானவங்கிட்ட இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிருக்கான் வேலு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி நீயும் வேலுவை காதலிச்ச, வேலு உன்னை காதலிச்சா, அது எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, அப்பா உயிருக்காக போராடிட்டு இருக்காரு அப்படின்னு அவரை காப்பாற்றணும்னு உன்னை எல்லாருமே ஏற்றி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் யோசிக்காத வள்ளி, நீ வேலுவை வெளியில் எடுக்கிற வழியை பாரு. வேலு உன்னை காப்பாத்திருக்கான். இங்க பாரு, தயவு பண்ணி அவன் மேல இருக்கிற கோபத்துக்காக நீ அவனுக்கு எதிர்ப்பா என்ற ஒரு சாட்சியும் சொல்லிடாதமா அப்படின்னு போதும். என்ன வள்ளி மனசை மாத்தலான்னு பாக்குறீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, எப்பவுமே வள்ளிக்கு அவங்க அப்பா தான் முக்கியம். அதே மாதிரி வேலு உள்ள போறது உறுதி. நீ வா வள்ளி அப்படின்னு வேலுவள்ளி அங்கேருந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. என்னங்க இது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போதும், அதான் இப்படி வள்ளி கோவமாக இருக்கிறத பார்த்தா எங்கள் வேலுவுக்கு எதிர்ப்பாக சாட்சி சொல்லிடுவாளோன்னு பயமாக இருக்குங்க அப்படின்னு ஜானகி பயந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேலுவும் கோர்ட்ஸுக்கு வந்துடுறாங்க. ஸோ வேலுவோட கேஸ் கேரிங் வருது.
அங்கே பார்த்தோன்னா அந்த இடத்துல நம்ம வேலுவை கூப்பிடுறாங்க, வள்ளியும் வராங்க. உடனே வள்ளிக்கிட்ட வந்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, இவரால் தான் உங்கள் அப்பா வந்து இப்படி இருக்காரா அப்படின்னு போது உடனே அந்த இடத்துல நம்ம வள்ளி வந்து வேலு வந்து பார்க்குறாங்க. வேலு தனக்காக பண்ண விஷயம், அவங்க அப்பாவுக்கு பண்ணதுகள், அதே மாதிரி வேலு வந்து வள்ளி காதலிச்சது ஒவ்வொன்றா நினச்சி பார்த்து வள்ளி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்லை, அப்பா வேலு வந்து என் விருப்பம் இல்லாமல் தான் என் கழுத்தில் வந்து தாலி கட்டினாரு. அதுக்காக வேலுவால் ஒன்றும் என் அப்பா வந்து இப்படி படுத்த படுக்கையாக கிடைக்கல, அவரால் தாங்க முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் அவர் இப்படி நெஞ்சு வலி வந்து படுத்துட்டாரு. மற்றபடி இதுக்கும் வேலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னும் போது வேலுவள்ளியும் எங்களால் ரஞ்சித்தும் வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இதோட இந்த ப்ரொமோ